நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆசீர்வாத வேளை என்ற இந்த நிகழ்ச்சியிலே சந்திக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் குடும்பமாக, ஜாஷ்வா டிவி குடும்பமாக உங்களை வாழ்த்தி இந்த ஆசீர்வாத வேளைக்கு வரவேற்கிறோம். ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் பெரியவராக இருந்து நம்மை நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். இந்த வருடத்தின் புதிய நாட்களிலும் கூட ஆண்டவர் இந்த நாளை காண நமக்கு கிருபை செய்திருக்கிறார். 7 நாட்கள் ஆண்டவர் நம்மை இந்த புதிய வருடத்திலே நடத்தியிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கே மகிமை. நீங்களும் ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார். இப்பொழுதும் நாம் ஜெபம் செய்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அப்போ அந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்போ அந்த புதிய ஆண்டிலும் புதிய மாதத்திலும் புதிய வாரத்திலும் கூட கத்தாவே ஸ்தோத்திர ஏசப்பா உமது பாதத்தில் ஆண்டவரை அப்பா உமது வேத வசனத்தை ஆண்டவர் தியானிக்கக்கூடிய கிருபையை கொடுத்துருக்கீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரை. ஏசப்பா அந்த வேளையிலும் கூட ஆண்டவரே ஜனங்களுக்கு ஆண்டவரே அப்பா அந்த புதிய ஆண்டில் ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கணுமா ஜெபிக்கிற ஆண்டவரை. ஏசப்பா அந்த புதிய வாரத்திலும் கூட கத்தாவே ஸ்தோத்திர ஏசப்பா ஜனங்களுக்கு ஆண்டவரை ஆவியானவர் ஆண்டவரே இப்படி ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். பார்க்குற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்போ அந்த ஆசீர்வாத நிகழ்ச்சி ஆண்டவர் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. நீங்கள் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நீர் பொறுப்படுத்தி நடத்தணுமா ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லவர். அவருடைய செயல்கள் எண்ணி முடியாத அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களாக இருக்கிறது. அவருடைய கரங்களிலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வோம். இப்பொழுதும் கூட நாம் ஒரு பாடலை பாடி இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்வோம். ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஐயா பாடிய பாடல் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்பொழுதும் எனக்கு போதுமையா என்ற ஒரு பாடலை நாம் பாடுவோம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம்.
கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆட்கொண்ட அதிசயமே, என்னை ஆட்கொண்ட அதிசயமே, ஆறுதலே அடைக்கலமே, ஆறுதலே அடைக்கலமே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். வேதத்திலே சங்கீதக்காரர் இப்படியாக சொல்லியிருக்கிறார், கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லி சங்கீதம் 105வது சங்கீதத்திலே சங்கீதக்காரர் தாவீது பாடியிருக்கிறார். அவருடைய வல்லமையை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஏனென்றால் நாம் இருப்பது உலகம், பாவம் நிறைந்த அந்த உலகம். இந்த பாவம் நிறைந்த அந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டுடைய பிரசன்னம் நம்மோடு இருந்தால் மட்டுமே இந்த உலகத்தை நம்மால் ஜெயிக்க முடியும், இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். அதுதான் பர்க்மான் ஐயா பாடியிருக்கிறார், உலகமெல்லாம் மாயை, உங்களுடைய அன்பு ஒன்றே போதும்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் அவர் பாடலாய் பாடியிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனை விதங்களில் நீங்கள் பாவம் செய்திருந்தாலும், எத்தனை விதங்களில் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருந்தாலும், ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவதற்கு, உங்களை நடத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே விண்ணப்பிக்கும் போது ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி உங்களை பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் சிறிது நேரம் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நன்றி செலுத்தி ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் கிருபையாய் நடத்தி வந்த நாட்களை நினைத்து பார்க்கிறோம் ராஜா. எத்தனையோ நெருக்கங்கள் வந்தது ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களை பிடித்து நடத்தினதே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனையோ இடுக்கண்கள் வந்தது ராஜா, அத்தனை காரியங்களிலும் ஆண்டவரே நீர் என்னோடு எங்களோடு ஆண்டவரே எங்கள் ஜாஸ்வா டிவி நேயர்களோடு இருந்து நடத்தி வந்த அந்த பாதைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய கிருபைக்கு அளவே இல்லை ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை ராஜா. நீர் ஆண்டவரே எங்களை நாங்கள் எத்தனை முறை உம்மை விட்டு பின்மாற்றமாய் சென்றாலும் ஆண்டவரே நீர் எங்களை தேடி வந்து ரட்சிக்கிற தெய்வம் நீர் ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. எத்தனையோ விதங்களில் நெருக்கடிகள், போராட்டங்கள், மனுஷன் மூலமாக நிந்தனைகள் எத்தனையோ விதங்களில் வந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து எங்களை அந்த மனுஷ நிந்தனைக்கெல்லாம் தப்புவித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் மாத்திரம் எங்களை பிடித்திராவிட்டால் மனுஷர் உயிரோடு எங்களை விழுங்கி இருப்பார்கள் ராஜா. அப்படிப்பட்ட நிலைமைகள்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் வந்தது ஆண்டவரே. ஆனாலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒவ்வொரு நாளும் எங்களை உயர்த்துகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உபத்திரவத்திலே நீர் எங்களை தாங்கினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உபத்திரவத்திலே எங்களை உயர்த்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உபத்திரவத்திலே எங்களை பலப்படுத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ மனிதர்கள் இவன் இதோட முடிந்தான், இதோட காலி என்று சொன்னார்கள். ஆனாலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்தினீரே,
உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஜெயிக்கிற வாழ்க்கையை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தெய்வம் எங்களுக்கும் அந்த அதே ஜெயிக்கிற வாழ்க்கை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவராக இருந்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தினீரே, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்குத்தத்தம் தந்தீரையா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா,
மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவர் நம்மை மனதார நினைத்திருக்கிறார், மனதார ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய துதி வேளையை ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கே மகிமை. ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி வரக்கூடிய இந்த புதிய ஆண்டிலே நம்மை உற்சாகத்தோடு தேவனுடைய பாதையிலே ஓடுவதற்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார். ஆண்டவருக்கே மகிமை. இப்பொழுதும் கூட இந்த வாரத்திற்கான ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். ஆதியாகமம் எழுதிய புத்தகம் 17வது அதிகாரம் 2வது வசனத்தின் பின்பாகத்தை நாம் வாசிப்போம். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஆண்டவர் நம்மை இந்த வருடத்திலே திரளாக பெருக பண்ணுவதற்கு வல்லவராயிருக்கிறார், பெருக பண்ணுவதற்கு வல்லவராயிருக்கிறார். தேவன் ஒரு நாளும் பொய்யுரையாத தேவன், ஒரு நாளும் வாக்கு மாறா தேவன். அவர் நம்மை பெருக பண்ணுவதற்கே வல்லவராயிருக்கிறார். ஆனால் நம்ம உலகத்தில் ஓடும் பொழுது தான் அவரை பார்க்காம உலகத்தை பார்த்து ஓடிடும். அதனால தான் நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடைபடுகிறது. நாம் அவரை மாத்திரம் பார்த்து ஓடும் பொழுது நெருக்கம் வரும், போராட்டம் வரும், பிரச்சனைகள் வரும். எல்லாவற்றிலும் நம்மளை பலப்படுத்தி நம்மளை பெருக பண்ணுவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். அதைத்தான் அடுத்த 17வது அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்கிறது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு முன்பாக நாம் உத்தமமாய் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் திரளான ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். உத்தமமாய் நடக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே ஆபிரகாம் உத்தமமாய் நடந்தார், உத்தமமாய் நடந்தார், உத்தமமாய் நடந்தார். அவருக்கு ஆண்டவர் எல்லாவற்றிலும் கடற்கரை மணலை போல அவருடைய சந்ததி பெருகும் என்றார். இன்றும் நாம் ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லப்படுகிறது. 2000 வருடங்களுக்கு முன்பாக அவர் அந்த வார்த்தையை ஆண்டவர் அவருக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தார். இந்த 2000 வருடத்துக்கு பின்பாக கூட நாம் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ உத்தமனாய் நடக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை பெருக பண்ணுவதற்கு வல்லவராயிருக்கிறார். உத்தமம் என்று சொல்லும் பொழுது கள்ளம் கபடமில்லாத ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு முன்பாக இந்த வாழ்க்கையிலும் நாம் கள்ளம் கபடமில்லாத ஒரு உத்தமமான வாழ்க்கையை வாழ வேண்டும். ஏனென்றால் நம் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அன்றைக்கு 99 வயதான ஆபிரகாமிடம் முதிர்ந்த அந்த வயதிலே கூட அவருக்கு நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி அந்த ஆபிரகாமை பார்த்து சொன்னார். இன்றும் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ உத்தமனாயிரு, பரிசுத்தமாயிரு என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். அந்த ஆபிரகாம் எப்படி அந்த வார்த்தையின்படியே உத்தமனாய் நடந்தாரோ அதே போல நாமும் தொழில் செய்கிற இடத்திலே, குடும்பத்திலே, வேலை பார்க்கிற இடத்திலே, படிப்பிலே, இப்படி எல்லா காரியங்களிலும் நமக்கு தந்த எந்த பொறுப்புகளாக இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மையும் பெருக செய்ய ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அதைத்தான் செய்யுங்கள். சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, சிறிய வேலையாக இருந்தாலும் சரி, பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, உண்மையும் உத்தமமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பெருக செய்வதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். எப்பொழுதும் கூட நாம் ஒரு பாடலை பாடுவோம், பாடி நாம் இதை நிறைவு செய்வோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, மன்னவர் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுக வாழ்வு, சமாதானம், சந்தோஷம் தந்திடுவார். செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுக வாழ்வு, சமாதானம், சந்தோஷம் தந்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு,
தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே, உன்னதரின் கிருபைகளும் உந்தனை சூழ்ந்திடுமே. மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே, உன்னதரின் கிருபைகளும் உந்தனை சூழ்ந்திடுமே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவாய், இம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவாய். தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவாய், இம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவாய். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. பாடலே பாடியபடி தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவன் இயேசு முந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்துவிடுவார் என்று போல செழிப்பான புது வாழ்வை தருவதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். செழிப்பான புது வாழ்வு, சுக வாழ்வு, சமாதானம், சந்தோஷம் தருவதற்கு ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். அதே போல் தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்தால் இம்மையிலும் இந்த உலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் பரலோக வாழ்க்கையிலும் நம்மை இன்பத்தை ருசிக்கிறவர்களாக ஆண்டவர் மாற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்தோம், ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்தார். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுதும் நாம் இந்த ஆசீர்வாத வேளையை ஜெபம் செய்து நிறைவு செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. அந்த வேளையிலும் கூட ஆண்டவரே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரை எங்கள் கூட்டிக் கொண்டு சேர்த்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அதை பார்க்குற ஜனங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. அப்பா ஒவ்வொரு பிள்ளையிலே ஆண்டவரே கர்த்தர் தாமே அளவிலாம் நீர் ஆசீர்வதிக்கணுமா ஆட்சேபிக்கிறோம் ஐயா. அப்பா அந்த புதிய ஆண்டில் ஆண்டவரை பிள்ளைகளுக்கு ஆண்டவரே புதிதாக ஆண்டவரை எல்லா காரியங்களும் நடக்கக்கூடிய கிருபையை நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கணுமா ஆட்சேபிக்கிறோம் ஐயா. வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன், வாக்கு மாறாத தேவன் ஆண்டவர், வாக்குத்தத்த வசனத்தை ஆண்டவர் பிள்ளை ஆசீர்வாதம் கொடுக்கணுமா ஆட்சேபிக்கிறோம். தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரை அதிகமாக தேடக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றும் ஐயா. அப்ப அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தாவே நீர்தாமே ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். அவங்க உள்ளத்தை நீர் பேசணுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிகாலையிலும் தேடக்கூடிய பிள்ளையாய் மாற்றும் ஐயா. துதிக்கக்கூடிய பிள்ளையாய் மாற்றணுமா ஜெபிக்கிறோம். அப்ப அந்த ஆசீர்வாத நிகழ்ச்சி ஆண்டவர் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க ஆண்டவரை நீங்க உதேசியணுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்தை நீர் பேசணுமா ஜெபிக்கிறோம். ஆவியானோ நீர் பொறுப்படுத்தி நடத்தப்படுறதுக்கு அன்று துதிக்கிறோம். நீர் நடத்தி ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு அன்று துதிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரையே சோசரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோசரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோசரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.